கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். பதினாலாவது வசனத்திலிருந்து 22வது வசனம். இதுதான் இந்த 7 சபைகளிலே கடைசி சபை. இதுதான் கடைசி சபை. ஸோ இந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஸோ இந்த சபை போல நம்முடைய சபை இருக்கிறதா, அல்லது நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த சபையில் இருந்தவங்க மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? சோதித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ எப்படி இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு வர்ணனை இருக்கும், அந்த சபையை பற்றி ஒரு பாராட்டு இருக்கும், அந்த சபையை பற்றி ஒரு குறை இருக்கும், அதை திருத்தி கொள்வதற்கு ஒரு ஆலோசனை இருக்கும். திருத்தி கொண்டால் என்ன நன்மை, திருந்தாவிட்டால் என்ன விளைவு உண்டாகும், அப்புறம் திருந்தி கொள்கிறவர்களுக்கு என்ன மாதிரியான வெகுமதி கிடைக்கும், இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதில் சொல்லியிருக்கிறார். ஸோ இதெல்லாமே யார் சொன்னது அப்படின்னா, இயேசு தம்முடைய வாயினாலே சொன்ன வார்த்தைகள். ஹல்லேலூயா. இப்போ ஏன் இதை நம்ம அப்படி அவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறோம்னா, சபை என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி இந்த சபையை என்ன பண்ணியிருக்கிறாராம், சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவருடைய எண்ணம் என்னன்னா, கடைசி காலம் நடக்கும்போது, நியாய தீர்ப்பு உண்டாகும் போது, அந்த நியாய தீர்ப்பிலே திருச்சபை என்ன பண்ண வேண்டும், தப்புவிக்கப்பட வேண்டும். திருச்சபை அந்த நியாய தீர்ப்பில் என்ன பண்ணக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. அதனால முன்கூட்டியே தம்முடைய சபை மக்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறார், எச்சரிக்கையான சில காரியங்களை சொல்லி, இவைகளையெல்லாம் நீ செய்கிறீர்கள், அதன் சந்தோஷம், இவைகளை நீங்கள் செய்யக்கூடாது, அதை என்ன பண்ணுங்கள், திருத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ 14வது வசனத்தை வாசிப்போம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. இப்போ ஆமேன் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் நம்ம? உறுதி, ஆமா அப்படியே ஆக கடவுது. ஆக்சுவலா ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இதை பார்த்திருக்கிறேன், இது உண்மை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆண்டவருக்கு ஆமேன்ற ஒரு பேர் இருக்குதான். அப்படின்னா என்ன, அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு, எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு. அதற்கு அவர் என்ன சொல்றாரு, என்ன சாட்சி கொடுக்கிறாருன்னா, இதெல்லாம் என்னது, உண்மை, இதெல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். இப்போ அவர் சாட்சி கொடுக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன், இதெல்லாம் என்னது, உண்மை, இது சத்தியம் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். இவைகளுக்கு நாம் என்னவா இருக்கிறோம், சாட்சிகளாக இருக்கிறோம். நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், இதற்கு நான் என்ன சொல்கிறேன், சாட்சி, ஆமேன், இதுக்கு நான் ஆமேன் சொல்கிறேன், இதெல்லாம் என்னது, உண்மை. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரிப்பதற்கு வேத வசனத்தில் பல காரணங்களை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, தேவ மனிதர்களுக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டது. அதாவது வேத வசனம் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசன ஆகமங்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது யூதர்கள் பழைய ஏற்பாடு ஹீப்ரு பைபிளை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, டோரா அப்படின்னு ஒரு பார்ட். டோரானா 5 ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், டோரா. ரெண்டாவது நெவியீம் தான் ரெண்டாவது வரும். நெவியீம்னா ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ். அந்த ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸில் அவங்க ஒரு சில புஸ்தகங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அதில் யார் யாரெல்லாம் வருவான்னா, யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், இந்த மாதிரிலாம் நிறைய புஸ்தகங்கள் என்ன பண்ணும், ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் வரும். மூணாவது கேத்துவீம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு. அந்த குரூப்புக்கு என்ன பேர்னா ரைட்டிங்ஸ் அப்படின்னு பேர், அதாவது எழுதப்பட்டவைகள் அப்படின்னு பேர்.
அதில் சங்கீதம், உன்னத பாடு, தானியேல், 1 நாளாகமோ 2 நாளாகமோ இந்த மாதிரி சில புஸ்தகங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கும். இந்த ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவைகளெல்லாம் யூத வரலாறுலே எழுதப்பட்ட சில வரலாற்று புஸ்தகங்கள். அவைகளை யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தினாங்க. ஆனால் போதனை, வாழ்க்கைக்கான போதனை என்று வரும்போது தோராவையும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வாங்க. இந்த தோராவிலையும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, தோராவில் 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. தீர்க்க தரிசன ஆகமங்களை என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 613 கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படியவில்லை, அந்த கட்டளைகளை விட்டு விலகி நடக்கிறீர்கள், மறுபடியும் கர்த்தரிடத்திற்கு என்ன பண்ணுங்கள், திரும்புங்கள் என்பதுதான் எந்த புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன ஆகமங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஆண்டவருடைய கட்டளை மீறி போயிட்டாங்க. தீர்க்க தரிசிகள் வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய கட்டளைக்கு என்ன பண்ணுங்கள், திரும்புங்கள். சார் 2 வசனத்தை நம்ம அதுக்கு இப்போ உதாரணமாக பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18:18 வாசிங்க. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றுகிறதுனாலே நீரும் இப்பொழுதும் சரி, ஓகே. இதுல ரொம்ப நேரம் நான் போக விரும்பல. இங்க தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன பண்ணீங்க, மீறி நடக்கிறீங்க. அந்த இடத்துல சொல்வாரு, கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்கள். பாகால் தெய்வம் என்றால் பாகாலை என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்கள். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. தீர்க்க தரிசி சொல்றாரு, நீங்க திருப்பி எங்க வாங்க, கர்த்தர் இடத்துக்கு திரும்புங்கள் அப்படின்றார். மல்கியா 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 6-7 வசனங்களை வாசிங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்னாகவில்லை, நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஸோ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்றாரு, நீங்க ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிட்டீங்க, போயிட்டீங்க, இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, திரும்புங்க அப்படின்றார். ஸோ இந்த மக்கள் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, மல்கியா தீர்க்கதரிசி வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, நீங்க என் கட்டளையை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு என்ன பண்ணீர்கள், விலகி போனீர்கள். இதுதான் மல்கியா தீர்க்கதரிசி வைக்கிற குற்றச்சாட்டு. இப்போ அந்த மக்கள் கேட்குறாங்க, நாங்க எந்த விஷயத்துல மீறினோம்? அப்பதான் என்ன சொல்றாரு, நீங்க ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுகிறது, தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய கட்டளை சொல்லுகிறது. நீங்கள் என்ன செய்யவில்லை, தசமபாகம் கொடுக்கவில்லை. ஸோ எந்த கட்டளையை மீறினாங்கன்னு குறிப்பா இந்த இடத்துல சொல்றாரு. பொதுவா என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவருடைய கட்டளையின்படி நீங்க என்ன பண்ணவில்லை, நடக்கவில்லை. அப்போ தீர்க்க தரிசிகள் எழும்புவதற்கு காரணம் என்ன, ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கல, அதனால ஆண்டவருடைய கட்டளையின்படி என்ன பண்ணுங்க, நடங்க. இப்போ இன்னும் நாட்கள் போகிறது, பல நாட்கள் போகிறது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் மத்தேயுவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 400 வருஷம். மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, கழுத்து தேஞ்சு என்ன ஆயிடுச்சு, கட்டெரும்பாயிடுச்சு. அதாவது எப்போ, அதாவது 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட கட்டளைக்குள்ள மனித பாரம்பரியங்கள் திணிக்கப்பட்டு 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 சுத்தமா இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல சுத்தமா அதாவது நியாய பிரமாணமே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. புதுசா ஒரு நியாய பிரமாணம் வந்துருச்சு. என்ன நியாய பிரமாணம், நியாய பிரமாணத்துக்கான விளக்க உரைகள், கமெண்ட்ரிஸ், மனித பாரம்பரியங்கள் எப்படி ஆகுது, இயேசு கிறிஸ்து காலத்தில் உலாவி கொண்டு இருக்குது. எப்படி, உதாரணம் சொல்றேன், உன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணுவாயாக, கனம் பண்ணுவாயாக. இதுதான் யார் கொடுத்த கட்டளை,
ஆண்டவர் கொடுத்த கட்டளை. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு நீ உன் தாய் தகப்பனை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். தாய் தகப்பனை நிந்திக்கிறவனை, சபிக்கிறவனை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் தெரியுமா? கல்லெறிந்து கொல்லணும். அதுதான் யூதர்களுடைய சட்டம். தாய் தகப்பனை நிந்திக்கிறவங்களை, சபிக்கிறவனை என்ன பண்ண வேண்டும்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணணுன்றதுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து காலத்தில் அந்த கட்டளை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? நீ தாய் தகப்பனை என்ன பண்ண வேணாம்? கனம் பண்ண வேணாம். அதற்கு பதிலாக கோயிலில் என்ன பண்ணிடு? கோர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கை என்ன பண்ணிடு? செலுத்திடு. உன்னுடைய கடமை என்ன ஆயிடுச்சு? தீர்ந்துடுச்சு. புரியுதா? எப்படி நியாயப்பிரமாணம் கர்த்தர் கொடுத்த கட்டளை புதிய ஏற்பாட்டில் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி தான் 613 கட்டளைகள் என்னாகிவிட்டது? அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. நமக்கு பைபிள் 613 கட்டளை இருக்குது. நம்ம அதை நியாயப்பிரமாணம் நினைக்கிறோம். ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதர்கள் அவர்கள் அந்த 613 கட்டளைகளை நியாயப்பிரமாணமாக நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த 613 கட்டளைகளுக்கு இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் கொடுத்த விளக்க உரைகளை என்னவா எடுத்துக்கிட்டாங்க? நியாயப்பிரமாணம் என்று எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி நடந்தார்கள். விளங்குதான் நான் சொல்றது? இப்போ இயேசு வராரு. இயேசு என்ன போதிக்கிறாரு? நீங்க ஒன்று கேள்விப்பட்டீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மத்தேயு 5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவார். இப்படி கேள்விப்பட்டீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி தான் என்ன பண்ண வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். அப்போ என்ன ஆகுது? அங்க மத தலைவர்கள் ஒரு சில விஷயங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஜனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். இப்போ இயேசு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு, உண்மையை சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் தப்பு, நீங்க பின்பற்றதெல்லாம் தப்பு. நான் ஏன் தெரியுமா? இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே நான் தான். இந்த உண்மையான அர்த்தத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. அதனால உண்மையான சரியான அர்த்தத்தை உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? சொல்லிக் கொடுக்கிறேன். உண்மைகளும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிக் கொடுக்குறார். சொல்லிக் கொடுத்த உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவருடைய போதனை கேட்டு அவருக்கு பின்னாடி போறாங்க. மற்றவங்களுக்கு என்ன வந்துருது? பயம் வந்துடுது. நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா காண்டாயிடுறாங்க. என்ன ஆயிடுறாங்க? இவ்வளவு நாள் இந்த மக்கள்லாம் யார் கீழே இருந்தாங்க? எனக்கு கீழே இருந்தாங்க, என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாங்க, எனக்கு நல்ல பணத்தை கொடுத்தாங்க. இப்போ யார் கட்டுப்பாட்டுக்கு போகிறாங்க? இயேசு கிறிஸ்துவுடைய கட்டுப்பாட்டுக்கு போகிறாங்க. இவ்வளவு நாள் நாங்கள் சொன்ன பொய்யை நம்பினாங்க. இப்போ இயேசு சொல்கிற உண்மையை அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போக போகத்தான் அவங்களுக்குள்ள என்ன வருது? அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு என்ன பண்ணுது? தோன்றுகிறது. அதனால அவர் என்ன பண்றாங்க? கொலை செய்கிறார்கள். இப்போ அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் எல்லாரும் உண்மையாவே மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி இருந்தாங்கன்னா இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குமா? சொல்லுங்க, வந்திருக்காது. அப்போ அவங்க அதை செய்யாததுனால இயேசு இந்த பூமிக்கு அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அந்த உண்மைகளை, சத்தியங்களை கற்றுக் கொடுக்க மத போதகர்கள், குருமார்களுக்கு இவர் மேல கோபம் இவர் என்ன பண்றாங்க? கொலை செய்கிறார்கள். அப்போ என்ன எப்படி ஆகுதுன்னா, இவருடைய மரணத்துக்கு யார் காரணமாக மாறுறா? அவர்கள் காரணமாக மாறுகிறார்கள். அதே போல நாமும் ஒரு காரணமாக என்ன பண்ணுகிறோம்? மாறுகிறோம். ஏன்னா நம்ம எப்படி போயிட்டோம்? உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு வேற எதையோ தெய்வம் என்று என்ன பண்ணி கொண்டிருந்தோம்? நினைத்து கொண்டிருந்தோம். ஆகவே அவர் இந்த பூமிக்கு மரிப்பதற்கு நாமும் என்னவாயிட்டோம்? ஒரு காரணமாக மாறிவிட்டோம். சரி, அப்போ இவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், இவர் ஆமென் என்கிறவர் என்ன சொல்றார்? இப்போ இந்த சபைக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன செய்தியை சொல்லுகிறார்? உன் கிரியைகளை என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். சோ 7 சபைக்கும் இதை தான் சொல்றார். உன்னுடைய கிரியைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1, இவங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிரியைகளை செய்கிறார்கள். 2, இவங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிரியைகளை என்ன பண்ணவில்லை? செய்யவில்லை. இதுதான் என்னவா இருக்கணும்? லாஜிக்கா இருக்கணும். 1, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அதை என்ன பண்றாங்க? செய்யறாங்க.
இன்னொன்று ஆண்டவர் எதிர்பார்க்கறத என்ன பண்ணல, செய்யலை, அதற்கு எதிரானதை செய்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு சபையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன ஆகிட்டு இருக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நன்மை செய்ய சொல்றார். இப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, வேதத்தை என்ன பண்ணணும், படிக்கணும். அதனால தான் வேதத்தை படிங்க வேதத்தை படிங்கன்னு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கேலண்டரில் இருக்கிற வசனத்தை படிச்சுட்டா வேதத்தை படித்ததுக்கு அர்த்தம் அல்ல. உங்களுக்கு கையில் கொடுக்குற இந்த வாக்குத்தத்த அட்டைகளை வச்சு படிச்சிட்டிங்கன்னா அதனால நீங்கள் வேதத்தை படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அல்ல. டிவியில் ஒரு 4 பிரசங்கத்தை கேட்டுட்டிங்கன்னா வேதத்தை படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அல்ல. உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை எடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்க தெரியலையா, கவலையே இல்லை. இன்னைக்கு ஃபோனில் நிறைய ஆடியோ பைபிள் என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது. அதை போட்டு காதில் என்ன பண்ணணும், கேட்கணும். காது நல்லா இருக்குல்ல, யாருக்காவது காது வீக்காக இருந்தால் சொல்லுங்கள், காது மிஷின் கூட என்ன பண்ணலாம் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த ஃபோன்லேருந்து என்ன பண்ணலாம், காதில் அதை கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, வேதத்தை நீங்கள் படிக்கணும், வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் என்ன பண்ணணும், நடக்கணும். ஹல்லேலூயா. சரி, அப்போது அவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த சபை என்ன கிரியை செய்கிறது, இந்த சபை எப்படிப்பட்ட கிரியை செய்கிறது, வாசிங்க அடுத்தது. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. இப்போ இந்த சபை எப்படி இருக்குதா, குளிரும் இல்லை அனலும் இல்லை, எப்படி இருக்குது, வாசிங்க தொடர்ந்து. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஒன்று குளிரா இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும், அனலா இருக்கணும். அப்படி இருந்தா எப்படி நல்லதுன்றார். புரியுதா உங்களுக்கு? சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் எப்பவுமே எப்படி இருக்கணும், அனலா இருக்கணும், ஆவியில் எப்படி இருக்கணும், அனலா இருக்கணும். அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் குதிச்சு 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 உடம்பு எப்படி இருக்கணும், சூடாகி வேர்த்து விறுவிறுத்து அப்படி இருக்கணும்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. சிலர் ஜெபம் பண்ணாமல் அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேர்க்காது விறுவிறுக்காது, அவங்க பதட்டப்பட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க, தொண்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களும் ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி தான் இருப்பாங்க, உறுதியாக ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அப்படியே குதிச்சு உருண்டு பிறண்டு மேலே தட்டி கீழே குதிச்சு அப்படி இருக்கிறவங்க தான் எப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம், ஆவியில் அனலாக இருக்கிறாங்கன்னு. இப்போ இவர் சொல்றாரு, நீ ஒன்று அனலாக இருக்கணும், இல்லைன்னா குளிராக இருக்கணும். அப்புறம் வாசிங்க, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அதாவது ஆங்கில பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, உன்னை துப்பிடுவேன் அப்படின்றார். துப்பிடுவேன்னா இது வரைக்கும் நீ என் வாயில் இருக்கிற, வாயிலேருந்து என்ன பண்ணிடுவேன், உன்னை துப்பிடுவேன் அப்படின்றார். சரி, இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னால், இதில் இந்த வசனம் இதுக்கு இந்த த சோஷியல் பேக்ரவுண்டு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஊருக்கு பேர் என்னன்னா லவோடிஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா நடுநிலையான ஒரு இடத்துல இருக்குதான். அதாவது இந்த ஊருக்கு மேலே, இப்போ இஸ்ரவேல் தேசமே எப்படி இருக்கும், மலை இருக்கும் பள்ளத்தாக்கு இருக்கும், மலை இருக்கும் பள்ளத்தாக்கு இருக்கும். ஸோ இது மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் நடுவில் இருக்குது. இந்த ஊருக்கு மேலே ஹைராபோலிஸ் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊருக்கு கீழே கொலோசேன்னு ஒரு ஊர் இருக்குது. இது ஹைராபோலிஸ், லவோதேக்கியா, கொலோசே. இது எந்த இடம்னா இந்த ஐரோப்பா கண்டத்தில் வரும். இது எருசலேமில் வராது, இது ஐரோப்பா கண்டத்தில் வரும். அங்கேயும் மலைகள்லாம் நிறைய இருக்கிற ஒரு இடம் தான். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஹைராபோலிஸ் என்ற அந்த மேலே இருக்கிற ஊரில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது சில ஊற்றுக்கள் எப்படி வரும்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றுக்களாக வரும். எங்க மலை மேலே. அப்போ அந்த கொதிக்கிற தண்ணி வரும்போது மலை மேலே குளிரான ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த சூடான தண்ணீர் என்னவா இருக்குமா, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் அந்த தண்ணீர் ஊற்றுகளாக தொடங்கி அது அப்படி ஆறாக லவோதேக்கியா வழியாக எங்கே இறங்குமா, கொலோசேல இறங்கும். ஸோ கொலோசேக்கு சேரும்போது அந்த சூடாக இருந்த தண்ணி என்ன தண்ணியாக மாறிடும், குளிர் தண்ணியாக மாறிடும்.
அதுவும் யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? அந்த கொலோசையில் இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனால் லவோதிக்கேயாவுக்கு வரும்போது அந்த தண்ணி எப்படி மாறுமா? வெதுவெதுப்பாயிடுமா. அப்போ வெதுவெதுப்பா இருக்கிறதுனால அந்த தண்ணீர்னால லவோதிக்கேயால இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லையா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்னா, நீ எனக்கு என்ன இல்லை, எந்த விதத்திலையும் பிரயோஜனமாக இல்லைன்றார். அதனால நான் குடிக்கலான்னு எடுத்து வாயில ஊத்துனேன், நீ எப்படி இருக்கிற? வெதுவெதுப்பா இருக்கிற, எனக்கு என்ன பண்ணல, யூஸ்ஃபுல்லா இல்லை, அதனால உன்னை நான் என்ன பண்ண போறேன்? துப்ப போறேன்ற. அப்போ என்ன இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய சபை என்று நாம் சொல்லிக் கொள்வோமானால் நாம் ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவ ராஜ்யத்துக்கு என்னவா இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கணும். இப்போ இங்கே நம்ம நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். நான் எந்த விதத்தில் தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்? இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறன்றதுக்கு ஒரு காரணம், இந்த சபையை நான் நடத்துறேன். இந்த சபையில் வர்றவங்களுக்கு வேத வசனத்தை என்ன பண்றேன்? படித்து ஆராய்ந்து அறிந்து அதை என்ன பண்றேன்? கற்றுக் கொடுக்கிறேன். இந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு நான் போய் எத்தனையோ இடங்களை பிரயாசப்பட்டு வேதத்தை குறித்து நான் என்ன பண்றேன்? கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்டதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்றேன்? கற்றுக் கொடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சூழ்நிலையில உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவு, ஆண்டவர் கொடுத்த சரீர ஆரோக்கியம், ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வசதிகள் எல்லாவற்றையும் வைத்து திருச்சபைக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் நீங்கள் என்னவா இருக்கணும்? பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த ஊர்ல இருந்து ராஜஸ்தானுக்கு மிஷினரியா போயிருக்கிறாங்க, இந்த ஊர்ல இருந்து பீகாருக்கு மிஷினரியா போயிருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒன்று மிஷினரியா போய் என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம். மிஷினரியா போக முடியலன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்ன பண்ணலாம்? மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுத்து அந்த காசை அவங்களுக்கு அனுப்புனா நம்ம சபை பேரை வைத்து அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்க? ஊழியங்களை செய்வாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து இந்த சபைக்கு வர்றதே ஒரு பெரிய, நான் இந்த சபைக்கு வர்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க என்னடா என்ன சொல்றீங்க? நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் சபைக்கு வர்றீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? நல்ல சாப்பாடு கொடுக்குறாரா? நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரா? நல்ல வாகனம் கொடுத்துருக்கிறாரா? நல்ல வசதி கொடுத்துருக்கிறாரா? இதனால நீங்க எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறீங்க யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்வார்னா, உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால என் வாயிலிருந்து என்ன பண்ணிடுவேன்? துப்பிடுவேன். நீங்க பிரயோஜனமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதமா அநேகருக்கு என்ன பண்ணுவாரு? வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளையே ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் குடும்பம், மற்றவங்களை பற்றி எனக்கு என்ன இல்லை? அக்கறை இல்லை, கரிசனை இல்லை, எதுவுமே இல்லை. நானும் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நாங்கள் நல்லா வசதியாக இருந்தால் போதும், எல்லா வசதிகளையும் நாங்கள் மட்டும் அனுபவிச்சா போதும். அப்படி அல்ல. நாம் ஏதாகிலும் ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு என்னவா இருக்கணும்? பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதாவது இப்போது சிலர் வந்து கொரோனா காலங்களில் சபை மக்களுக்கு இந்த சபையில் இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா பொருளாதாரத்தை உதவி செய்தாங்க. உதவி செய்யும்போது கொரோனாவில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருக்கும் வேலை இல்லை, சர்ச்சு க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆஃபீஸு வீடு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு, பஸ்ஸில் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, எல்லாம் வீட்டிலே இருக்கணும். அப்போது சபையில் இருந்த ஒரு சில வசதி உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா பணம் கொடுத்து அரிசி, வெங்காயம், பூண்டு, பருப்பு, சர்க்கரை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி தனித்தனியாக பேக் பண்ணி நம்ம சர்ச்சுக்கு வர மக்களுக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போது அன்னைக்கு கொடுத்தோம், அது தொடர்ந்து இன்னும் ஒரு சிலருக்கு கொடுத்தோம். இன்ன வரைக்கும் சபையின் மூலமாக ஒரு சில குடும்பங்களுக்கு என்ன பண்ணுறோம்? உதவி செய்கிறோம். இப்போது அந்த உதவியை செய்வதற்கு ஒரு சில குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க? முன் வந்து அந்த உதவியை செய்கிறாங்க. அப்போ அவங்க தேவ ராஜ்யத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்னவா இருக்கிறாங்க? பிரயோஜனமாக இருக்கிறாங்க. சொல்கிறது விளக்குதா உங்களுக்கு?
அப்போ இந்த சபை அனலும் இல்லை குளிரும் இல்லை, எந்த நிலையில இருக்குது? வெதுவெதுப்பான நிலையில இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெதுவெதுப்பான நிலையில ஒரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல்லா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஒன்று நீ எப்படி இருக்கணும், அனலா இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும், குளிரா இருக்கணும். இந்த 2 ஸ்டேஜில் இருந்தால் நீ எப்படி இருப்ப, பிரயோஜனமா இருப்ப. அப்போ சொல்ல வர்றது என்ன, ஏதாயிலும் ஒரு விதத்தில் நாம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும், பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருந்தோம். வெளிநாட்டில் இருக்கும்போது என்கிட்ட கார் இல்லை. அப்போது ஒரு சகோதரன் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருக்கும் எனக்கும் இருக்கிற தூரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் சர்ச்சு வந்து காலையில் 9:30-10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு போகிறதுக்கும் ஒரு 30 மைல் போகணும். இவர் 40 மைல் தூரத்துலேருந்து வரணும். 40 மைல் தூரத்துலேருந்து காரில் வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு 30 மைல் தூரத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு என்ன பண்ணுவார், கரெக்ட் டைமுக்கு கூப்பிட்டு போவார். இதை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர் என்ன பண்ணார், செய்தார். அவர் நினச்சிருந்தா என்ன நினச்சிருக்கலாம், பாஸ்டர் ஒரு வாரமும் போய் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கூட வேண்டியதாக. இவர் என்ன பெரிய தலைவலியாக இருக்கிறாரு, ஒவ்வொரு வாரமும்னா எவ்வளோ பெட்ரோலுக்கு ஆகும், எவ்வளோ நேரம், நான் எப்போ கிளம்புனா இவரை போய் கூப்பிடணும், என் தூக்கத்தை கெடுத்து நான் கிளம்பி என் காரை எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டுட்டு வந்து இவருக்கு அதில் வேற போகிற வழியில் வேற காஃபி வாங்கி கொடுப்பாரு, சூப்பரான ஒரு காஃபி. அந்த மாதிரி காஃபி இது வரைக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வேறு எந்த ஊர்லேயும் நான் என்ன பண்ணல, பிடிக்கல. ஸோ போகும்போது ஒரு காஃபி வாங்கி கொடுப்பார், திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரும்போது திருப்பி ஒரு காஃபி வாங்கி கொடுத்து கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு போவார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே ஏதோ ஒரு விதத்தில் தேவ ராஜ்யத்துக்கு நான் என்னவா இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும் என்று சொல்லி அவர் செய்தார். இன்றைக்கி அவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைனராக சுவிட்சர்லாண்டில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அங்கேயும் இதே வேலையும் செய்வார்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்காக அவரால் முடிஞ்ச அளவுக்கு தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருப்பார். சரி, அடுத்தது வாசிப்போம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். ஸோ இந்த சபை மக்கள் ஒரு மாயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுடைய உண்மையான நிலை என்னதென்று அவங்களுக்கே தெரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் ஐஸ்வர்யவான், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் திரவிய சம்பந்தன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னுடைய உண்மையான நிலை இல்லை. உன்னுடைய உண்மையான நிலை என்னன்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்பட்டவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணி. இதுதான் உன்னுடைய உண்மையான நிலை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கள பத்தி ஒரு கற்பனை, என்ன செல்ஃப் இமேஜினேஷன். நான் யார் தெரியுமா, நான் இந்த சபையில் நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் தெரியுமா, என் பேச்சு இல்லாமல் இந்த சபையில் எதுவும் என்ன பண்ணாது, நடக்காது, இந்த ஊரில் என் பேச்சு இல்லாமல் எதுவும் நடக்காது. தங்களை பற்றி சுயமாய் இவர்கள் நினைத்திருக்கக்கூடிய கற்பனைகள். ஸோ நீங்கள் உங்களை பற்றி ஒரு தனியான ஒரு இமேஜ் பில்டப் பண்ணி வச்சுக்காதீங்க. வேத வசனம் உங்களை பற்றி என்ன சொல்லுது. ஒருவேளை நீங்கள் உங்களை பற்றி ஒரு தனியாக ஒரு இமேஜ் பில்டப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, வேத வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் யார்னா நிர்பாக்கியம் உள்ளவர்கள், நீங்கள் பரிதபிக்கக்கூடியவர்கள், நீங்கள் தரித்திரமாய் இருக்கிறவர்கள், நீங்கள் குருடர், நீங்கள் நிர்வாணிகள். இப்போ உங்கள் உண்மையான நிலையை நீங்கள் அறிவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். என்ன ஆஃபர்? 18வது வசனம், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் என்ன பண்ணு, வாங்கிக் கொள்ளு. பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு
ஆலோசனை சொல்லுகிறேன். என்கிட்ட ஒரு சிலதெல்லாம் இருக்குது, அதை நீ வாங்கி என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. என்கிட்ட நீ நினைக்கிறத விட விலை உயர்ந்த காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, அதை நீ என்னிடத்தில் என்ன பண்ணு, வாங்கி பெற்றுக்கொள். அப்பொழுது உண்மையாகவே நீ எப்படிப்பட்டவனாயிருப்பாய், ஐஸ்வர்யவானாயிருப்பாய், பார்க்கிறவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு இருக்கிற வேத ஞானம், எனக்கு இருக்கக்கூடிய செல்வம் செழிப்பு, இது எல்லாமே எனக்கு போதுமானதாக இருக்கிறது, இன்னும் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால கர்த்தருடைய போதனைகளை நாம் என்ன பண்ண பார்க்குறோம், புறந்தள்ள பார்க்குறோம். அது சபை கூடி வருவதற்கு நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. வசனத்தை கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ என்கிட்ட வந்து என்கிட்ட இதெல்லாம் பெற்றுக்கொள், அப்பொழுது உண்மையாகவே நீ எப்படி இருப்பாய், ஐஸ்வர்யவானாயிருப்பாய். உன் நிர்வாணம் உனக்கு என்ன பண்ணப்படும், மூடப்படும். நீ என்னிடத்துலேருந்து கலிக்கம் வாங்கி உன் கண்ணில் என்ன பண்ணு, போட்டுக்கோ. உன் கண் எப்படி இருக்கும், தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையாக ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்றால் அதை யாரிடத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவரிடத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாய் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் அது யார்கிட்ட தான் கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட தான் கிடைக்கும். நம்ம ஒரு சில காரியங்களை விலை ஏற பெற்றதாய் நினைக்கலாம், இல்லை, உண்மையான விலை ஏற பெற்ற விஷயங்கள் யாரிடத்துல தான் இருக்குது, ஆண்டவரிடத்துல தான் இருக்குது. அவரை தேடி வந்து அவரிடத்திலிருந்து இந்த விலையேற பெற்ற காரியங்களை என்ன பண்ணுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரியலைசேஷனுக்கு வாங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு ஆண்டவர் என்ன பண்றார், சொல்றார். அடுத்தது வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இப்போ ஆக்சுவலா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த சபையை கடிந்து கொள்றார். கடிந்து கொள்றதுன்னா என்ன, கோபமா என்ன பண்றாரு, அவங்கள கடுமையா பேசுறார். அத என்னவா சொல்றாரு, சிட்சை என்று சொல்லுகிறார், டிசிப்ளின். நிறைய நேரத்தில் சிட்சைனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடின்னு நினைக்கிறோம். அதாவது அடி வேற, டிசிப்ளின் வேற. அடினா பனிஷ்மெண்ட், டிசிப்ளின்னா என்னன்னா ஒழுங்குபடுத்துறது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம காலையில் 10 மணிக்கு என்ன பண்ண சொல்கிறோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை என்னவா வச்சுருக்கிறோம், ஒரு ஒழுங்காக வச்சுருக்கிறோம். இப்போ இப்படி ஒழுங்காக வராத போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கக்கிட்ட போய் பேசுகிறோம், அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம். இப்போ நான் 10 மணிக்கு கேட்டெல்லாம் இழுத்து மூடிட்டேன்னா என்ன ஆகும், அது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு ஆகிடும். உங்களுக்கெல்லாம் வெளியே எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க, நின்றுட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி என்ன ஆகிடும், மாறிடும். அப்புறம் ஒரு சிலர் என்ன முடிவு பண்ணிடுவீங்கடா, இதோட இந்த சர்ச்சுக்கு வர்றது இதுதான் என்னுடைய லாஸ்டான இதுக்கப்புறமா இந்த சர்ச்சுக்கே நான் என்ன பண்ண மாட்டேன், வர மாட்டேன்னு முடிவு எடுத்துருவீங்க. விளங்குதான் நான் சொல்றது? ஆனால் ஒழுங்கு என்பது எல்லாரும் என்ன பண்ண வைக்குது, சரியான நிலைப்பாட்டிலே சரியான மனநிலையிலே ஒழுங்காவதற்கு அது என்ன பண்ணுகிறது, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் அது நல்லதாக மாறும், சில நேரத்தில் அது என்ன மாறும், எதிர்மறையாக மாறிவிடும். இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள நான் என்ன பண்ணுவேன், கடிந்து கொள்வேன். ஸோ கடிந்து கொள்ளும் போது இருதயம் கொஞ்சம் என்ன பண்ணும், வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு டாக்டர், குழந்தை டாக்டர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். ஊசியை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும், ஊசி போடணும். அவர் என்ன பண்ணுறார், கையில் ஊசி வச்சு டங் 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 டங்னு பாட்டு பாடிட்டே இருக்கிறார். அந்த குழந்தை அப்படியே அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அங்கங்கே பார்த்துட்டே இருக்குது. திடீர்னு டங் 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 டக்குன்னு ஊசி என்ன பண்ணிட்டாரு, குத்திட்டார். அதுக்கப்புறம் தான் வலி அந்த குழந்தைக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அது அழ வருது. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் டங் 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 சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி விட்டுட்டார். சில நேரங்கள் அப்படி நடக்கலாம், சில நேரங்களில் எப்படி நடக்கும், கொஞ்சம் பெருசாக பெருசாக. டாக்டர் இந்த மாதிரிலாம் டங் டங் டங்லாம் பண்ண மாட்டார். கையை தூக்கு, இடுப்பை காட்டு,
அப்படியே என்ன பண்ணுவார், ஊசியை போடுவார். கஷ்டமாக தான் இருக்கும். இப்போது நீங்கள்லாம் குழந்தைங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணலாம், விளையாட்டு காட்டி ஊசி போடலாம். ஆனால் நீங்கள்லாம் விளையாட்டு காட்டி ஊசி போடுற அளவுக்குலாம் நீங்கள்லாம் குழந்தைங்க இல்லை. உங்களுக்கெல்லாம் ஊசி எப்படி தான் வரும், டைரெக்டாக கையை காட்டு சர்க், இடுப்பை காட்டு சர்க். உங்களுக்கு இனிப்பு மாத்திரால இல்லை, என்ன மாத்திரை தான், கசப்பு மாத்திரை தான். தேன்லாம் கலந்துலாம் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். டைரெக்டாக மாத்திரை வாய்க்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுருவோம். சில நேரங்களில் அதாவது சொல்லுவாங்க, முந்தைய காலங்களில் பாஸ்டர் ஒருவரை கடிந்து கொண்டால் அல்லது ஒரு விசுவாசியை ஒழுக்கப்படுத்துவதற்கு கடிந்து கொண்டு அவரை ஒரு இது கோபமாக இல்லை, ஒரு விஷயத்தை சரியாக செய்யலை, அப்போ அவரை கடிந்து கொள்ளும்போது விசுவாசிகள் போதகர்களை என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்து நடந்தார்கள், இருந்தார்கள். ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் ஒருத்தரை கடிந்து கொண்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த வாரமே வேற சபைக்கு போயிடுவாங்க. அதனால நிறைய போதகர்கள் என்ன நினைக்கிறாங்க, எதுக்குங்க வம்பு இருக்குது, வர்றதே ஒரு 10-15 பேர் தான் வராங்க, அதில் இந்த ஒரு 2 பேர் அனுப்பி விட்டுட்டா அப்புறம் நான் எங்க சபை நடத்துறேன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு போதகர் உண்மையா திருச்சபையை நேசிப்பாரானால், ஒரு போதகர் உண்மையாய் ஜனங்களை நேசிப்பாரானால், அவர்கள் தவறு செய்யும் போது அதை என்ன பண்ண வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும், அவர்களை உணர்த்த வேண்டும். இல்லைனா நான் மக்களுக்காக உண்மையாய் ஊழியம் செய்யலை, மக்களுடைய பணத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவருக்கு யாரை பற்றியும் என்ன இல்லை, கவலை கிடையாது. அவர் தப்புனா என்ன சொல்லுவார், தப்புன்னுவார். இந்த சபைக்கும் அதை தான் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறபடினால் உன்னை நான் என்ன பண்ணுகிறேன், கடிந்து கொண்டுகிறேன். நான் கடிந்து கொண்டு உன்னை என்ன பண்ணுகிறேன், சிட்சிக்கிறேன். உனக்கு நான் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிறேன். என்ன பண்ணு, ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புன்றார். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர் கடிந்து கொள்ளும் போது அல்லது வேத வசனம் உங்களை கடிந்து கொள்ளும் போது நம்முடைய திருச்சபையினுடைய கடமை என்னன்னா, முதல்ல என்ன நினைக்கணும், ஆண்டவர் என்னை நேசிக்கிறபடினால் என்ன பண்ணுகிறார், கடிந்து கொள்கிறார். பாஸ்டர் உங்களை கடிந்து கொண்டா நீங்க என்ன நினைக்கணும், பாஸ்டரை நேசிக்கிறபடினால் என்ன பண்ணுகிறார், கடிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, நான் உண்மையாகவே இந்த தப்பை செஞ்சிருந்தா நான் என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினா யாருக்கு நல்லது, நமக்கு தான் நல்லது. அல்லேலூயா. மனம் திரும்பினா ஆண்டவர் என்ன பண்ணுவார், துப்பிடுவார். நம்ம முகத்தில் துப்ப மாட்டார், நம்மளையே வாயிலிருந்து என்ன பண்ணுவார், துப்பிடுவார். சரி, அடுத்தது வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், இதை நம்ம நிறைய பேர் தவறா பயன்படுத்துவோம். சுவிசேஷம் சொல்ற இடத்துல போய் நானே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இயேசு சொல்லியிருக்கிறார், இதோ வாசற்படி நின்று நான் என்ன பண்ணுகிறேன், கதவை தட்டுகிறேன், ஒருவன் அந்த கதவை திறந்தால் உள்ளே வந்து என்ன பண்ணுவேன், அவனோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் சொல்றாரு. அதனால ஜனங்களே உங்களுடைய இருதய கதவை என்ன பண்ணுங்கள், இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள். அப்படி அல்ல. இது என்ன கான்டெக்ஸ்ட், இது ஒரு சபை. இவங்கெல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணவங்க, ரட்சிக்கப்பட்டு எங்க இருக்கிறாங்க, சபையாக இருக்கிறாங்க. ஏற்கனவே இயேசு சொல்லியிருக்கிறார், 7 குத்து விளக்கு மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உலாவி கொண்டிருக்கிறேன். இந்த சபை மத்தியில் இயேசு என்ன பண்ண வேண்டியவர், உலாவ வேண்டியவர். ஆனா எங்க நிற்கிறாரு, சபைக்குள்ள உலக வேண்டிய ஆள் எங்க நிற்கிறாரு, சபைக்கு வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறார். அப்ராணியா அவரால் கதவை உடைச்சிட்டு வர முடியுமா, முடியும். ஆனா பரிதாபமாக கதவை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், தட்டி கொண்டிருக்கிறார். என்ன தட்டி கொண்டிருக்கிறார், கதவை தட்டுகிறேன். என்ன சொல்றாரு, நீங்கெல்லாம் கிறிஸ்து என்று என்னுடைய பெயரை சொல்லி ஒரு சபையாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், ஒரு அறையில கூடி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய பெயரை சொல்லி உள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆனா உள்ள எனக்கே என்ன இல்லை, இடம் இல்லை. என்ன மாதிரி ஒரு நிலைமை பார்த்தீங்களா? இப்போ இது என்னுடைய, நான் இந்த சர்ச்சு, நான் பாஸ்டர், நான் வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருந்தா என்ன நிலைமை சொல்லுங்க. நீங்க எல்லாம் உள்ள இருக்கிறீங்க, என்ன வெளியே தள்ளி என்ன பண்ணிட்டீங்க, கதவை பூட்டிட்டீங்க. நான் கதவை உடைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்கிறோம், கதவெல்லாம் போட்டிருக்கிறோம். நான் என்ன பண்ணுறேன்,
கதவை தட்டி, தரங்கப்பா, தயவு செய்து என்ன உள்ள அனுமதிங்கப்பா, நான் தான்ப்பா இந்த சர்ச்சு பாஸ்டர். ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தூங்குறாரு. அவங்க அம்மா அவர் தட்டி எழுப்புறாங்க. என்ன தட்டி எழுப்புறாங்கன்னா, சர்ச்சுக்கு போனோம். உடனே அவங்க சொல்கிறாங்க, அவர் கேட்குறாரு, நான் சர்ச்சுக்கு கட்டாயமாக போய் தான் ஆகணுமான்றாரு. ஆமாம், அதற்கு ஒரு நல்ல 3 காரணங்கள் சொல்லுங்கன்றார். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முதல் காரணம், அதனால் நீ என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும். ரெண்டாவது, சர்ச்சு சர்வீஸ் 9 மணி ஆரம்பிக்க போது, இப்போ 8 மணி ஆகுது, அதனால் நீ என்ன பண்ணணும், எந்திரிச்சு சர்ச்சுக்கு என்ன பண்ணணும், ரெடி ஆகணும். 3வது காரணம், நீ தான் அந்த சர்ச்சுக்கு பாஸ்டரு, அதனால் நீ என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றாங்க. அப்போது பாஸ்டரே சர்ச்சுக்கு போகிறதுக்கு என்ன இல்லை, ஆர்வம் இல்லை, அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறார். ஓகே, ஏன்னா இந்த சர்ச் எப்படிப்பட்ட சர்ச்சுனா, சர்ச்சுக்குள்ளே இருக்க வேண்டியவர் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே தள்ளி கதவை மூடிட்டாங்க. அவர் வெளியே நின்று அப்ராணித்தனமாக நின்று என்ன பண்ணிட்டு இருக்காரு, கதவை தட்டிட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று என்ன பண்றேன், கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். கிறிஸ்துவின் சபை, ஆனால் கிறிஸ்துவுக்கு அங்க என்ன இல்லை, இடமில்லை. இன்னைக்கு ஏகப்பட்ட சபைகள் அப்படிதான் என்ன ஆயிட்டு இருக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. சபையில கிறிஸ்துவுக்கு என்ன இல்லை, இடமில்லை. கிறிஸ்துவின் போதனைகளுக்கு இடமில்லை. கிறிஸ்து உயர்த்தப்படுகிறதில்லை. யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, பாஸ்டருடைய ஆட்சி, அல்லது மனிதர்களுடைய ஆட்சி, அல்லது அந்த சபையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகளுடைய ஆட்சி தான் என்ன ஆயிட்டு இருக்குது, சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வைப்பது தான் என்னது, சட்டம். அவர்கள் விரும்புகிறவர்கள் தான் சபைக்குள்ள என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறவர்கள் சபையில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. எத்தனையோ பிரிவினைகள், பாகுபாடுகள், வேறுபாடுகள், உயர்வு தாழ்வுகள் மனிதர்கள் மூலமாக திருச்சபையில் ஏற்படுத்தப்படுகிறது. அப்படி ஏற்படும் போது அந்த சபையில் யார் இல்லாமல் போயிடுறது, இயேசு என்ன ஆகிறாரு, இல்லாமல் போயிடுறாரு. அவர் சபையிலேருந்து வெளியே தூக்கி எறியப்படுகிறார். அவரும் இந்த சபையை விட்டு நான் போயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காரு, கதவை தட்டிகிட்டே இருக்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி, நம்முடைய திருச்சபையில் இயேசு இருக்கிறாரா, இல்லை நம்ம தூக்கி வெளியே போட்டோமா? அப்போ சபை என்று வந்தால் யாருக்கு தான் முக்கியத்துவம், இயேசுவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். ஹல்லேலூயா. சபைன்னு வந்துட்டா யாருடைய போதனைக்கு முக்கியத்துவம், இயேசு கிறிஸ்துவுடைய போதனைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். சபையின் வந்துட்டா யாரை உயர்த்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்த வேண்டும். அப்படின்னா தான் இயேசு அந்த சபையில இருக்கிறார் அர்த்தம். இல்லைன்னா நம்ம இயேசு தூக்கி என்ன பண்ணிட்டோம், வெளியே போட்டுட்டோம். அவர் வெளியே நின்று என்ன பண்ணிட்டு இருக்காரு, கதவை தட்டிட்டு இருக்காரு. சரி, அடுத்து வாசிங்க. அருள் செய்வேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு அருள் செய்கிறார். என்ன அருள்னா, அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தில் நம்மளும் என்ன பண்ண போறாரா, உட்கார வைக்க போறார். ஹல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன, we will be equal with God in eternity. நித்தியத்திலே நாம் அவரோடு சரிசமமா என்ன பண்ண போறோம், இருக்க போகிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை நான் பெறுவதற்கு ஆசைப்படவில்லை, ஆனால் எனக்கு கொடுப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் ஆசைப்பட்டா அது தப்பு, ஆனா அவர் ஆசைப்பட்டா அது என்ன இல்லை, தப்பு இல்லை. ஆனா அவர் தான் ஆசையா சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவனா யார் அப்படின்னா, கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி உண்மையாய் நடந்து அவருக்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கக்கூடியவர்கள்லாம் யாரு, ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவோடு கூட சரிசமமாய் அவரோடு கூட சிங்காசனத்தில் என்ன பண்ணுப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு இந்த பூமியிலேயே எனக்கு தெரிஞ்ச நிறைய பாஸ்டர்ஸ் விசுவாசிங்க கூட சரிசமமாக உட்கார மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே சாதாரண சேர் இருக்கும், இங்கே எப்படி இருக்கும் சேரு, பயங்கரமான டீ கூட்டில் சோஃபா கப்பாலாம் போட்டு சட்டசபையில் சேர் இருக்க மாதிரி இங்கே போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் விசுவாசிங்களுக்கெல்லாம் என்ன சேரு,
சாதாரண பிளாஸ்டிக் சேர், சிலருக்கெல்லாம் பாய். எல்லாரும் எங்கே தான் உட்காரணும்? பாயில் தான் உட்காரணும். பாஸ்டர் மட்டும் எங்கே உட்காந்துருப்பார்? பெரிய சிங்காசனம் போட்டு உட்காந்துருப்பார். அதனால தான் நாங்கள் இங்கே சேரே போடுறதில்ல. எல்லாரும் எங்கள் கீழே உட்காரணும். அதே எண்ணம் மக்களுக்கும் வந்துடுது. என்ன எண்ணம்? நீங்கள்லாம் தாழ்ந்தவர்கள், நாங்கள்லாம் யாரு? உயர்ந்தவர்கள். சிலருக்கு என்ன மாதிரி எண்ணம் வருதுன்னா, நாங்கள்லாம் தாழ்ந்தவர்கள், அவர்கள்லாம் உயர்ந்தவர்கள். அவங்கள என்ன நினச்சிக்கிறாங்க? நாங்கள்லாம் ரொம்ப தாழ்ந்தவங்க, அவங்கெல்லாம் யாரு? உயர்ந்தவங்க அவங்க நினச்சிக்கிறாங்க. சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க? நாங்கள்லாம் உயர்ந்தவங்க, அவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க. இது எப்படி வருது? படிப்பு, செல்வம், அவங்களுடைய சம்பாத்தியம், அவங்களுடைய ஐஸ்வர்யம், அவங்களுடைய பின்னணி, குடும்ப பின்னணி, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்? உயர்வுகள் தாழ்வுகள் என்ற சூழ்நிலைக்குள்ள வந்துடுறோம். ஆனால் இயேசு அப்படி ஒரு நாளும் ஒருவனை என்ன பண்ணவில்லை, நினைக்கவில்லை. அவர் ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்க்கிறாரு. நீ என்னை விசுவாசிக்கணும், என் வார்த்தையின்படி வாழணும், எனக்காக கடைசி மூச்சு வரைக்கும் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், வெற்றி பெறணும். அப்படி இருந்தா நீ ஏன் கூட ஈக்குவலா, ஏன் கூட என்ன பண்ணலாம்? அதே சிங்காசனத்தில் ஏன் கூட நீ உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இயேசு அப்படி நினைக்கிறாரு. ஆனால் இயேசுடைய பிள்ளைகள் நாம் அப்படி என்ன பண்ணுறதில்ல, நினைக்கிறது. சிலர்லாம் வந்தால் சரிசமமாக என்ன பண்ண மாட்டோம்? உட்கார வைக்க மாட்டோம். அவங்கள நிற்க வச்சே என்ன பண்ணுவோம்? பேசி அனுப்பி விட்ருவோம். எங்கள் தாத்தா ஊர்லலாம் சிலர் வீடுகளில் என்ன நிலைமை இருந்தது முன்னாடி, இப்போ எப்படின்னு தெரியாது. எப்படி இருந்ததுன்னா, ஒரு சிலர் முன் வாசல் வழியாக என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பின் வாசல் பக்கமாக வான்வாங்க. அவங்களுக்கு இவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற தட்டில், டம்ளரில் சாப்பாடோ காஃபியோ என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தனியாக என்ன வச்சுருப்பாங்க? ஒரு தட்டும் ஒரு டம்ளரும் வச்சுருப்பாங்க. அதில் தான் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிலைமைகள் எங்கே இருந்தது? முன்னாடி காலங்களில் இருந்தது. இன்றைய காலங்களில் இருக்குது. அது மற்றவங்க கிட்ட இருக்கலாம், ஆனால் யார்கிட்ட இருக்கக்கூடாது? கிறிஸ்தவர்கிட்ட இருக்கும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து நம்ம எப்படி பார்க்குறாரு? நம்மளை அவருக்கு சமமாய் உயர்த்தி அவரோடு கூட சிங்காசனத்தில் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாரு? உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவருடைய பிள்ளைகள், அவருடைய மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, நாமும் அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக என்ன பண்ணக்கூடாது? மற்றவரை தாழ்வாக நினைக்கிற எண்ணமுடையவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை போல எல்லாரும் எப்படி பார்க்கணும்? சரிசமமாய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த சபைக்கு இந்த விஷயத்தை சொல்றாரு, இந்த சபைக்கும் அந்த விஷயத்தை சொல்றாரு. நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட சரிசமமாய் சிங்காசனத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க? உட்கார்ந்துருப்பீங்கன்றாரு. அதுபோல நீங்களும் நானும் இந்த பூமியில மற்றவர்களை நமக்கு சரிசமமாய் என்ன பண்ண வேண்டும்? நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியா சொல்றாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க. எல்லாருக்கும் காது இருக்கா? காது இருந்தா மட்டும் பத்தாது. கேட்டு உணர்ந்து மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பி, இந்த சபையில என்னென்னலாம் செய்தார்களோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். மனம் திரும்ப சொன்னார், மனம் திரும்பணும். வெதுவெதுப்பான நிலையில என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒன்று குளிரா இருக்கணும், இல்லை அனலா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ராஜ்யத்துக்கு ஏதாயிலும் ஒரு விதத்துல பிரயோஜனம் உள்ளவர்களாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடி